டாக்டர் எஸ் சந்தோஷ் பாபு, கல்லூரி முதல்வர், டிஜி வைஷ்ணவ் காலேஜ். இந்த 48வது பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து இந்த கல்லூரியில் நடத்திட்டு இருக்கோம். எங்கள் கல்லூரியானது ஒவ்வொரு வருஷமும் அதிக யூனிட் ஆஃப் பிளட் வந்து நம்ம சென்னை சிட்டியில், அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம். இதன் மூலயமா நாங்கள் அவார்டு வாங்கிட்டே இருக்கோம். போன தடவை 2150 யூனிட் கொடுத்தோம். இந்த தடவை வந்து 2500ன்னு ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு காலையில் நடந்த இனாகரல் நிகழ்ச்சியில் வந்து வந்தவங்கெல்லாம் ஒரு 3500னா ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி இந்த பிளட் டொனேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அனைவரும் வந்து ரொம்ப ஆர்வமாக கியூவில் நின்று, நீங்கள் மாணவர்கள் எங்கே பார்க்கலாம்னா தியேட்டர்லையும் மால்லையும் தான் பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு கல்லூரிக்குள்ளார போனீங்கன்னாக்கா பிளட் டொனேஷன் ரூமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கியூவில் நின்று பொறுமையாக எல்லாரும் பிளட் கொடுக்கறது உண்மையிலேயே இந்த மாணவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு செய்யக்கூடிய ஒரு பெரிய சேவையாக நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 50 தாண்டி இருக்கும். 9:30 மணிக்கு ஆரம்பித்தோம், 9:30 மணிக்கு ஆரம்பித்தோம். 10 மணிலேருந்து இன்னைக்குள்ளார எப்படியும் ஒரு 100 யூனிட் தாண்டி இருக்கும். ஏன்னா 7 இடத்துல நடக்குது. மெயின் பிளாக்ல ஒரு இடம், கிருஷ்ணா பிளாக்ல ஒன்று, வைகை பிளாக் வந்து, கங்கா பிளாக் வந்து, அது இல்லாமல் ஆடிட்டோரியம், எஸ்ஆர்ஜி ஆடிட்டோரியம், இது மாதிரி 6-7 இடத்துல வந்து சைமல்டேனியஸாக நடக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் மாணவர்கள் வந்து வரிசையில் நின்று, சினிமாவுக்கு டிக்கெட் எடுக்கிற மாதிரி வரிசையில் நின்று வந்து பிளட் டொனேட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இந்த விஷயம். இதன் மூலயமா என்ன சொல்ல வரோன்னா, இது ஒரு பொதுமக்களுக்கு தெரியும் போது மற்ற கல்லூரியில் இருக்க மாணவர்களும் இந்த மாதிரி ஒரு செயலை செய்வாங்க. அதில் ஒரு போட்டி வந்து பிளட் டொனேஷன் வந்து இந்த இதுக்கு அதிகமாகும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இப்பயும் போய் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டோம்னா பிளட் டொனேஷன், பிளட் தேவை அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த பிளட் கொடுக்கறது வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம்.